ஏம்மா இன்னைக்கு பாவமுழுத்தும் பார்த்தீங்கன்னா சரியான அலைச்சல். என்ன தெரியுமா? காலையில் பிள்ளைகள இந்த காலேஜுக்கும் அவையில வேலைக்கும் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீடி சுத்த வேண்டியது சுற்றி முடிச்சுட்டு இந்த வாசல்லாம் கழுவி விடுவோம். ஏன்னா அன்றைக்கி நாளைக்கு கடைசொல்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். நம்ம சுற்றும் போதே நிறைய குப்பையெல்லாம் வரும். இலை இந்த பீடி தூள் அப்படி இப்படின்னு குப்பையாக வருமா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியான மழை. என் எனக்கு வந்து இப்போது சும்மா பெருக்கினதுக்கப்புறமா கழுவிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த தூசியோடு சேர்ந்து மழை பெஞ்சதுன்னா எல்லா தூசியும் அப்படியே அப்பிக்குடுமா கழுவி விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இலை தூசியும் அந்த மழையும் சேர்ந்து பெஞ்சதுன்னா நமக்கு கழுவி விடவே முடியாது. இப்போ சரி என்ன செய்யன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்குள்ளே தண்ணி வர வந்துட்டா சரி தண்ணியை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி தண்ணியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உணர்ந்துருச்சு மழை நின்னப்புறம். அதுக்கப்புறம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வாசலை கழுவி விட்டுட்டு ரேஷன் கடைக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளாக போகவே இல்லை. நேற்று எங்கள் வீட்டுக்காரே லீவ் போட்ட வண்டி இருக்குது, சரி அரிசியை தூக்கிட்டு வந்துடலான்னு போனால் அந்த பேங்க் வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு நடந்த மத்தியில் அதில் வந்து ரொம்ப டயர்டாகிட்டான்னு சொல்லிட்டு வந்து படுத்தவி. அதுக்கப்புறம் சாயங்காலம் தான் இருந்துச்சு, அவர் ரேஷன் கடைக்கு போகல. சரி இன்றைக்கும் ரேஷன் கடைக்கு போவோம், நாள் வேறு ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஒன்று நின்றுச்சு. அது வந்து ஏர் இல்லாத சைக்கிள் தான், ஏர் போய் தான் கிடக்கு. இருந்தாலும் உருட்டிட்டாவது வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாப்பா வரையா போவோம் அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் குளிச்சு கிளம்பி என்ன பண்ணணும், சரி ரேஷன் கடைக்கு போவோம்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளையும் உருட்டிக்கிட்டு நாங்களும் ரேஷன் கடைக்கு போனால் ரேஷன் கடையில் விற்பனையாளர் வந்து விடுமுறைக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு போர்டை வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. என்னன்னு கேட்டால் காலையெல்லாம் போட்டாங்களாம். எனக்கு காலையில் வேலை இருந்துச்சுல, எனக்கு போகணுங்கிற ஐடியாவே இல்லை. திடீர்னு தான் சரி சைக்கிளை தூக்கிட்டு போகிறோம், அரிசி தூக்க வேண்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா விடுமுறைக்கு போயிட்டாராம். நாளைக்குனா வெள்ளிக்கிழமையாம். வெள்ளிக்கிழமை கடை திறக்க மாட்டாங்களாம், 2வது வெள்ளிக்கிழமை இல்லை, அதனால கடை கிடையாதாம். இனிமேல் நான் சனிக்கிழமை தான் என்ன செய்யணும் யாது செய்யணும்னு பார்க்கணும். ஒரு ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு எவ்வளோ வேலைப்பாடு பாருங்க. சரி கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆகிட்டா அப்புறம் குழம்பெல்லாம் சூடு பண்ணிவிட்டு பிள்ளைகளுக்கு காப்பி இந்த காப்பியும் ஹார்லிக்ஸும் கேட்டால் ஏற்கனவே இப்போ தான் சாப்பிட போகிறாள். இந்த காலேஜ் முடிஞ்சிட்டு வந்து சாப்பிட போகிறாங்களா, சரி சாப்பிட்டு தான் ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிப்பாவ. அதுக்கப்புறம் இப்போ கீரை காட்டினி பற்றியெல்லாம் ஒரு அக்கா கீரை தந்தாவ. இந்த இலையெல்லாம் பொறிச்சிட்டு தண்டை வந்து புளிக்குழம்பு மாதிரி வை அப்படின்னு அவன் ஏற்கனவே இன்றைக்கி தான் நான் புளிக்குழம்பு வச்சுருக்கேன். ஆனால் ஒரு நாள் பிள்ளைகளுக்கு வச்சு கொடுத்தது இல்லையா, நாளைக்கு ட்ரை பண்ணுவோம், நாளைக்கு வச்சு ட்ரை பண்ணுவோன்னு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சாப்பாடு பார்த்தீங்கன்னா தோசை தான். அன்றைக்கி சோறு கொஞ்சம் கம்மியாக கிடக்கு, அதனால் தோசை பொடி அப்புறம் பழைய சாம்பார் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் கிடந்தது, அந்த சாம்பார் தான் இன்றைக்கி சாப்பாடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு காப்பி கிடக்கு. சுக்கு காப்பியை குடிக்கிறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன கடுப்பாக இருக்குது தெரியுமா, இனிப்பாக தான் இருக்குது. அதை குடிக்கிறதுக்குள்ளே அங்கே போய் ஒழியுது இங்கே போய் ஒழியுது, ஒழிஞ்சு கிடக்கா சுக்கு காப்பியை கொடுத்துருவேன்ட்டு. உடம்புக்கு நல்லது இங்கே போய் தானே கொடுக்கணும். ஆனால் இனிப்பாக தான் இருக்கும், கருப்பட்டி போட்டு இனிப்பாக தான் இருக்குது. அதை குடிக்க பிள்ளைகளுக்கு பயமாக இருக்குது. சரி என்ன செய்ய, இந்த காலத்து பிள்ளைகள் அப்படி தான் இருக்கும். நமக்கு இந்த பண்டம்னா நல்லா சாப்பிடுவா அப்படி தானே, அவ்வளோதான் பாத்திரத்தை கழுவிட்டு படுக்க வேண்டியதான்.